எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து கானான் என்று பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்லி கொண்டு வராரு. யோசுவா மூலமா அவர்கள் எல்லோரும் எல்லா போராட்டங்களையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்ளுகிறார்கள். அதனால இந்த கானான் என்கிற தேசம் இப்பொழுது இஸ்ரவேல் தேசம் என்பதாக மாறிவிட்டது. இஸ்ரவேல் தேசம் நியாயாதிபதிகளை கொண்டு ஆண்டவர் வழி நடத்தி கொண்டிருக்கும் போது மோசேக்கு பின்பாக ஏறக்குறைய ஒரு 500 வருஷங்களுக்கு பின்பாக சவுல் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாவை கொண்டு ஆண்டவர் முதலாக வழி நடத்துகிறார். காரணம் என்றால் மக்கள் எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும் என்பதால ஆண்டவர் என்ன சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு சவுலை ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுக்கிறாரு. இப்போ சவுல் ராஜாவிற்கு கீழாக ஒரு நல்ல ஒரு படை தயார் செய்து ஒரு இஸ்ரவேல் தேசம் என்று சொல்லக்கூடியதாக ஒரு தேசம் உருவாகி படைகள்லாம் இதாகி நல்லபடியா தேசம் போய்கொண்டு முதலா ஒரு தேசமாகி அந்த தேசத்துல ஒரு ஆர்மி வச்சு அந்த இராணுவத்தை வச்சு அந்த தேசம் எல்லாம் நல்லபடியா நடந்து கொண்டிருக்கும் போது நடக்கக்கூடிய சம்பவம் தான் அந்த 17வது அதிகாரம். என்ன, இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு இராணுவம் இருக்கு, இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு நல்ல ஒரு ராஜா இருக்கான். அந்த ராஜா யாரு? சவுல். அந்த சவுல் யாரு? எல்லார காட்டிலும் நல்ல உயரமானாலு, நல்ல பலசாலானாலு. அவன் நின்னா யாருமே அவன் பக்கத்துல போய் நின்னா அவன் தோல் உயரத்துக்கு கூட வரல. எப்படி? சவுலோட நல்ல உயரம், நல்ல திடகாத்திரமானவன், அவன் பக்கத்துல போய் யார் நின்னாலும் அவன் தோள்பட்ட உயரத்துக்கு கூட வரல. அப்படிப்பட்ட ஒரு ராஜா இருக்கிறான். இஸ்ரவேல் என்கிற தேசம் ஒரு தேசம் உருவாகி விட்டது. அவனுக்கு கீழே ஒரு இராணுவம் இருக்கிறது. மீதி எல்லாம் அந்த சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் இது பண்ணி அவன் ஒரு தேசமாக உருவாக்கி கொண்டு ஆண்டவர் மூலம் வழி நடத்தி கொண்டு இருக்கும் போது இப்போ ஒரு பெலிஸ்தன் வர்றான். இந்த பெலிஸ்தன் என்ன பண்றான்? நீங்க யாரு எனக்கு எதிராக போட்டி போடக்கூடியது, யார் எனக்கு எதிராக போட்டி போடுறியோ அவனை நீ ஜெயிச்சா உன் தேசம் எனக்கு அடிமை, நான் தோத்தா என் தேசம் உனக்கு அடிமைன்னு சொல்லி அவன் இந்த இஸ்ரவேல் தேச மக்களை நிந்திக்கிறான். நீங்க 17வது அதிகாரத்தினுடைய 3வது வசனம் வாசிங்க. பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்த நடுவே நின்றான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாயிருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். ஓகே, அதாவது இவன் ஒரு பக்கத்துல மலையில ஒரு பக்கத்துல நிக்கிறான். எதிர்த்த பக்கத்துல என்ன இருக்கு? இஸ்ரவேல் தேச ராஜாவும் அவனுடைய இராணுவமும் இருக்கு. ஒரு நிமிஷம். 17வது. அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும், நல்ல கவனிங்க, காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். 40 நாள் வந்து நிக்கிறான். ஒரு நாள் 2 நாள் இல்ல. என்ன கேக்குறான்? டேய், ஒண்டி கொண்டு எவன் வர முடியும்? வா. என்ன சீன்றான்? ஒரு நேரம் இல்ல, 2 நேரம் இல்ல, காலையில ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை. இந்த மொத்த இராணுவமும் ராஜாவும் அங்க உட்கார்ந்து எதிர்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒரு தேசத்துக்கு எதிராக ஒரு பெலிஸ்தன் எந்திரிச்சு வர்றான். எல்லாருக்கும் உங்களுக்கு கதை நல்லா தெரியும். பட் நான் என்ன நடந்ததுங்கிற மாத்திரம் தான் சொல்றேன். ஒரு தேசத்தை ஒரு மலை ஓரத்துல இவன் இந்த பக்கத்துல, மலைக்கு இந்த பக்கம் இவன், மலைக்கு அந்த பக்கம் இவன், 40 நாளும் டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் நிந்திக்கிறான். என்னடா நீங்க எல்லாம் பெரிய ஆளு, முடிஞ்சா வா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, சரீர பிரகாரமா பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்துல உள்ள இந்த மாதிரி ஒரு ராஜாவுக்கு எதிராக எழும்பி வந்தா அந்த தேசத்துல இருந்து போறதுக்கு முதலாவது ஆள் யாரா இருந்திருக்கணும்? சவுலா தான் இருக்கணும். ஏன்னா சவுல் தான் இருக்கிறதுலே உயரமானாலு. இவன் ஏறக்குறைய 9.5 அடி உயரம் உள்ளவன். அதனால சவுல் தான் ஆளா போயிருக்கணும். சவுல் போல. சரி, சவுல் போல.
கூட இருந்த ராணுவ தளபதி, ராணுவம், பெரிய வீரர்கள் யாரும் ஒருத்தரும் போகல, எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. நமக்கு எதுக்கு பிரச்சனை? எப்படி? நமக்கு ஏன் பிரச்சனை? அவங்க என்னமோ நடக்குது. நம்ம நிறைய நேரங்களில் இந்த கிறிஸ்தவத்திலும் இதே தான் பிரச்சனை. நம்ம சமுதாயத்தில் உள்ள காரியங்களுக்கும் நம்ம தலை போடுறது கிடையாது, சபையில் இருக்க காரியத்திலையும் நம்ம தலை போட மாட்டோம். இது எதுக்கு பிரச்சனை? அவன் எவனோ என்னவோ பண்ணிட்டு போகிறான், நம்ம பாட்டுக்கு பின்னாடி உட்காருவோம். எப்பவும் என்ன, ஆராதனை முடிய போகும்போது போவோம், மெசேஜ் முடிஞ்ச உடனே எந்திரிச்சு வெளியே போயிடுவோம். இது எதுக்கு பிரச்சனை? உள்ளே இருந்தால் தானே பிரச்சனை பிரதர். அதனால நம்ம எப்பவும் லேட்டாக வருவோம், ஏழியாக போயிடுவோம், வேலை முடிஞ்சு போச்சு. இந்த இஸ்ரவேல் தேசத்தில் சவுலுக்கு கீழே இருந்த ஒரு கூட்டம் அப்படித்தான் இருந்துச்சு. ஆனால் எல்லாரும் இராணுவத்தில் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள், எல்லாம் தேறின வீரர்கள், நிறைய வெற்றி பெற்றவர்கள், தங்களுடைய தேசத்தை சுதந்திரித்து கொண்ட மக்கள், தேவனால் சுதந்திரிக்கப்பட்ட மக்கள், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுக்கப்பட்ட தேசம். அந்த தேசத்தை எடுத்துக்கொள்வதற்கு தங்களையும் தங்களுடைய தேவனையும் தூசிக்கிறான். ஒருத்தன் 40 நாள் அளவும் தூசிக்கிறான். ஒருத்தருமே எந்திரிக்கல். ஒருத்தருக்கு கூட ஒரு ரோசம் வரல. ஒருத்தருக்கு கூட தேவனுடைய நாமத்தை அவன் தூசிக்கிறானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரவே இல்லை. யாருக்கு வந்தது? ஒரு 17 வயதான ஒரு வாலிபனுக்கு வந்தது. நீங்க நன்றாக புரிந்து கொள்ளணும். ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம நிறைய நேரங்களில் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா பிள்ளைகளை நீங்க எப்படி வளர்க்க வேண்டும், பிள்ளைகளை எப்படி ஒரு இராணுவத்தில் வளர்க்கறது போல ஆவிக்குரிய முறையில் நீங்க எப்படி அவர்களை ஒரு போர்ச்சேவர்களாக எப்படி நீங்க தயார் பண்ணி நீங்க வளர்க்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தாவீதுக்கு 17 வயதாக இருக்கும்போது அவனுக்கு என்ன ஒரு ஜீலு, ஆண்டவருடைய நாமத்தை இவன் எப்படி, இந்த பெலிஸ்தியன் எப்படி ஆண்டவருடைய நாமத்தை தூசிக்க முடியும்? யார் இவன் என்னுடைய தேவனுடைய நாமத்தை தூசிப்பதற்குன்னு? இதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? சவுல் ராஜாவாக இருந்து ஆண்டவரால் நிராகரிக்கப்பட்ட பின்பும் சவுல் ஏறக்குறைய ஒரு 4 அல்லது 5 வருஷங்கள் ராஜாவாக இருந்தார். அதற்கு முன்பாகவே ஆண்டவர் ஒருத்தரை தேடுறார். ஏன்னா இங்க சம்பவம் நடக்கிறது 17வது அதிகாரத்தில். 13வது அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 13ல் 14வது வசனம். இப்போது உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது. சவுலை குறித்து ஆண்டவர் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம் என்ன சொல்றாரு? உன்னுடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற, நல்ல கவனிங்க, தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி. என்ன சொல்றாரு? ஏன் இருதயத்துக்கு ஏற்ற ஒருத்தனை தேடுறேங்கிறார். தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். அவனை ஜனங்களுடைய தலைவனாய் இருப்பதற்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். நல்ல கவனியம், முதல்ல ஆளை தெரிந்தெடுக்கிறாரு. அந்த ஆளுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. ஒரு லீடர்ஷிப்பை அவனுக்குள்ள உருவாக்குறாரு. ஒரு தலைவனாக உருவாகும்படியாக ஆண்டவர் அவனுக்கு கட்டளை கொடுக்கிறாரு. ஆனா முதல்ல என்ன தேடுறாரு? என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒருத்தனை நான் தேடிக்கொண்டு இருக்கிறேன். நல்ல கவனிங்க, ஆண்டவர் யாரை தேடுறாரு? தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன ஒருத்தனை தேடுறாரு. இது எங்க? 13வது அதிகாரத்தில். ஏறக்குறைய ஒரு 4 அல்லது 5 வருடங்கள் கோலியாத்து கூட சண்டை போடுறதுக்கு முன்பாக. கோலியாத்து கூட சண்டை போடும்போது ஏறக்குறைய அவனுக்கு 17 வயது. ஏன்னா அவன் ராஜ்யபாரம் அரசனா போகும்போது 30 வயசு, 13 வருஷம் வனாந்திர வாழ்க்கை வாழ்ந்திருக்கான். அதனால அவனோட வயசு ஏறக்குறைய 17 வயசு. எது? கோலியாத்து கூட இருக்கும்போது. அதுக்கு முன்னாடி ஒரு 4 வயசு குறைச்சிங்கன்னா எவ்வளவு? என்ன 17ல இருந்து 4 குறைக்கிறது இவ்வளவு கஷ்டமா? 13 வயசு இருந்திருக்கும். 12ல் 13 வயசு. நல்ல கவனிங்க, ஒரு நிமிஷம் என்ன கவனமா கவனிங்க. ஒரு 12-13 வயசு உள்ளவனுக்குள்ள ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற காரியங்களை செய்யணும்னு ஒரு வாஞ்சை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என் அருமை சகோதரனே சகோதரியே, உங்க பிள்ளைகளுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை போட்டிருக்கீங்களா? நம்ம வீடுகளில் இருக்க 12-13 வயசு பிள்ளைகளுக்குள்ள
நான் ஆண்டவருக்கு ஏற்ற காரியங்களை செய்யணும், நான் ஆண்டவருக்காய் வாழ வேண்டும், ஆண்டவருடைய நாமத்துக்காய் வாழ வேண்டுங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம போட்டிருக்கோமா? யோசிச்சு பாருங்க. 12-13 வயசுல அவனுக்குள்ள ஆண்டவர் தேடுறார். என் இருதயத்துக்கு ஏற்ற ஒருத்தன் தேடணும்னு சொல்லும்போது, இஸ்ரவேல் தேசத்துல ஒரு 12-13 வயதுள்ள ஒரு பையனை பார்க்கிறாரு. இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்? இவன் நான் சொல்லுற காரியத்தை எல்லாம் செய்வான். ஏன் அவன் இருதயத்துக்கு ஏற்றவங்கிறது அப்போஸ்தலர் நடவடிக்கை 13வது அதிகாரம் 22வது வசனத்துல சொல்லி இருக்கு. ஏன்? இவன் என்னுடைய காரியங்களை எல்லாவற்றையும் செய்வான். ஏன்? அவனுடைய இருதயத்தில் என்ன? நான் ஆண்டவருக்காய் காரியங்களை செய்வேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவங்கள் தான். ஏன்னா சாமுவேல் தாவீதினுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு ஒருத்தனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும் போது 7 பிள்ளைகளை கூப்பிட்டான். 8வதா இருக்கிற தாவீதை கூப்பிடவே இல்லை அவங்க அப்பா ஜெசி. ஆனா அவன் அதை பத்தி கவலைப்படலை. அதனாலதான் அவன் எழுதுறான், தாய் என்னை மறந்தாலும் தகப்பன் என்னை மறந்தாலும் என்னை மறவாத ஒரு தேவன் உண்டு என்று. ஏன்னா ஆண்டவருக்கு நீங்க உங்க பிள்ளைகளுடைய உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேரா திருப்பி, நான் ஆண்டவருக்காய் வாழ்வேன், அவருக்கு சித்தமான காரியங்களை செய்வேன், அவருக்காக வாழ்வேன்னு சொல்லி நீங்க உங்களை அர்ப்பணிச்சு ஆண்டவர்கிட்ட கொடுக்கும் போது, ஆண்டவர் உங்களுக்கு நீங்க என்ன செய்யணுங்கிறத கட்டளையிட்டு உங்களுக்கு அந்த கிருபையை கொடுப்பாரு. ஏன்னா தாவீதுக்கு அது ஒரு 12-13 வயசுல இருந்ததுனாலதான் 17 வயசுல தன்னுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வரும்போது, யாரு? 40 நாள் சீர்பட்டு கிடக்கிற தான் சகோதரர்கள். டெய்லி பெலிஸ்தீன் கோலியாத் தினம் சீண்டிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டுக்கிட்டு இருக்கவன் தாவீதை சீன்றான், கோலியாத்தை சீண்டல. அவங்க அண்ணன் 3 பேரும் எங்க இருக்காரு? ராணுவத்தில் இருக்கிறாங்க. இவனை பிடிச்சு திட்டுறாங்க, நீ என்னடா பெருசா அங்க வேடிக்கை பார்க்க வந்துட்ட. ஏன்னா இவர் என்னமோ போய் சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி, இவர் சண்டையை வேடிக்கை பார்க்க வந்த மாதிரி அண்ணன் தம்பியை திட்டுறான். ஆனா இவன் என்ன சொல்றான்? நீ யாரை நிந்திக்கிற? ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிற. என் அருமை தேவ ஜனமே, உங்களுக்கு எப்ப அப்படிப்பட்ட ஒரு தாக்கம் உண்டாச்சு? ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுதே, ஆண்டவருடைய நாமம் கெட்டு போகுதே, ஆண்டவருடைய மகிமை கெட்டு போகுதேன்னு சொல்லக்கூடியதா ஒரு இது உங்களுக்குள்ள எப்போ ஒரு வேகம் வந்துச்சு? யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் பெரிய காரியத்தை யோசிக்கிறோம். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க சின்ன காரியத்துல எவ்வளவு உண்மையா இருக்கீங்களோ அதை கொண்டுதான் வேற காரியங்கள்லாம் நடக்கும். சின்ன காரியம், முதலாவது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன காரியங்கள்ல நீங்க எவ்வளவு உண்மை உள்ளவங்களா இருக்கிறீங்க. 2 காரியம் தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், இன்னைக்கும் சொல்றேன். ஒண்ணு உங்களுடைய நேரம், ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய நேரம். 2வது நீங்க அவருக்கு கொடுக்கக்கூடிய உங்களுடைய பொருளாதாரம். 2 வச்சே தெரிஞ்சிடும் நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்குறீங்க, கணம் கொடுக்குறீங்க. ஒண்ணு உங்களுடைய பர்சனலா காலையில எழும்பின உடனே, இல்ல உங்களுடைய நேரத்துல எவ்வளவு நேரத்தை ஆண்டவர் கூட செலவு பண்றீங்க, ஆண்டவருக்காய் நீங்க என்ன செய்றீங்க, எப்படி நீங்க ஆண்டவர் கூட இருக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்க, அது வெளிப்பாடா தெரியும். நீங்க சபைக்கு வரக்கூடிய நேரத்திலையும் தெரியும். நம்ம ஒரு நாளும் சபையை 12 மணி வரைக்கும் ஓட்டுனது கிடையாது. 3 மணி நேரம் 4 மணி நேரம் சர்ச்சு வச்சதே கிடைச்சாது. ஆனாலும் நம்மளால நேரத்துக்கு வர முடியுதா? பொருளாதாரம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஆண்டவருக்கு முதல்ல உங்களுடைய வருமானத்திலிருந்து முதல்ல ஆண்டவருக்கு கொடுக்குறீங்களா, இல்ல எல்லாம் செலவு பண்ணது போக கொடுக்குறீங்களா? ஏன்னா ஆண்டவருடைய நாமத்தை கனப்படுத்துறதுங்கிறது நீங்க என்னமோ போய் எல்லா பெலிஸ்தீன் கூட சண்டை போடணும், ஊர்ல உள்ளவங்க சண்டை போடணும் கிடையாது. நீங்க எப்படி ஆண்டவருக்காய் வாழுகிறீர்கள் அடுத்தவங்க பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. அவன் 12-13 வயசுல உட்கார்ந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது யாரும் பார்க்கல, யாருமே பார்க்கல. சொல்லும்போது சொல்றான் இல்லையா, யாரும் பார்க்காத போது நான் சிங்கத்தை நான் கிழிச்சேன், நான் பாதுகாத்தேன், என் ஆட்டை பாதுகாத்தேன் அப்படின்னு சொல்லும்போது யாருமே பார்க்கல. அவன் செய்த ஒரு காரியத்தை யாருமே கவனிக்கல. ஆனா ஆண்டவர் கவனிச்சாரு. ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை பார்த்தாரு. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை நீங்க எப்படி செய்றீங்க, உங்களுடைய நேரத்தை எப்படி செலவு பண்றீங்க, உங்களுடைய பொருளாதாரத்தை எப்படி செலவு பண்றீங்க வச்சுதான் நீங்க எந்த மாதிரி ஆண்டவருக்காய் வாழுவீங்க வாழ முடியாதுங்கிறது தெரியும். சும்மா வரலாம், எல்லாரும் வரலாம், எல்லாம் செய்தி கேட்கலாம், எல்லாம் உட்காரலாம், நானும் கிறிஸ்தவன் சொல்லலாம், நீங்களும் கிராஸ் டாலர் போடலாம், உங்க கார்ல ஸ்டிக்கர் ஒட்டலாம், நீங்களும் இயேசு வந்து விட்டாருன்னு சொல்லலாம், நீங்களும் கிறிஸ்தவன் சொல்லலாம். ஆனா நீங்க ஆண்டவருக்காய் வாழுகிறீர்களா?
உங்களுடைய சின்ன சின்ன காரியங்களை நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்க. ஏன்னா ஆண்டவர் முன்னாடி நிற்கும் போது கடைசியில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உண்மையும் உத்தமமாய் இருக்கிறையா. முதலாவது குவாலிஃபிகேஷன், ஆர் யூ பீயிங் ஃபெய்த்ஃபுல்? ஏன்னா தாவீதுட்ட அது இருந்தது. நான் ஆண்டவருக்காய் வாழ்வேன். ஏன்னா ஆண்டவருக்காய் வாழும்போது ஆண்டவருடைய நாமம் தூசிக்கிறது என்னால தாங்கிக்க முடியாது. அப்ப நான் என்ன சொல்றேன்? ஏய், நீ பட்டயத்தையும் நீ இது வாளையும் அம்பையும் ஆயுதங்களை நம்பி வர்ற, நான் அதை நம்பி வரல. நான் எதை நம்பி வர்றேன்? ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை மாத்திரமே நம்பி வருகிறேன். அதனாலதான் 47 வசனத்தை சொல்லும்போது சொல்றான், என்ன சொல்றான்? யுத்தம் கர்த்தருடையது. இன்றைக்கு நம்ம பூரா யுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கு நம்மளுடைய பலவீனம், நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் காரணம் என்னன்னா, எல்லா யுத்தத்தையும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதனாலதான் அவன் அந்த வயசுல ஒரு 5 கூழாங்கல் எடுத்து ஒரு கூழாங்கல்ல எறிகிறான். நான் முழுமையா விசுவாசிக்கிறேன், அவன் எரிஞ்ச கல்லு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் போயிருக்கும். ஏன்னா நம்ம என்ன டெஸ்ட் பண்ணி நம்ம விளையாட்டு பார்த்துருக்கீங்களா? சின்ன பிள்ளைங்க கூட போய் ஏதாவது பீச்சில் இல்லை எங்கேயாவது ஒரு விளையாடும் போது பந்தை தூக்கி போட்டால் அந்த பொம்மை கிடைக்கும். நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிற ஆள் மேலே தான் போடுவோம். நம்மளால் அங்கே இருக்கிறது போல போட முடியாது. ஒருவேளை தாவீதுலேருந்து கையிலேருந்து கிளம்பி போன கல் அப்படியே இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் அந்த கல்லை எடுத்து கொண்டு போய் அவர் தான் நெத்தியில் அடித்து கீழே வச்சாரே ஒழிய தாவீதனுடைய திறமை இல்லை, தாவீதனுடைய கல்வீச்சு திறமை இல்லை, அந்த கல்லில் கிடையாது. நன்றாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொன்னான். ஒரு பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாம கால்ஃப் விளையாட போனாராம். இவர் கால்ஃபே விளையாட தெரியாதான், ரொம்ப சந்தோஷமா விளையாட போயிருக்கார். அப்போ போயிட்டு அவர் கால்ஃப் விளையாட அடிக்க ஆண்டவர் சொன்னாராம் தேவதூதர் சொல்லி, அவர் எங்க அடிச்சாலும் கொண்டு போய் நேரம் ஒரே ஷாட்ல கொண்டு போய் உள்ளுக்குள்ள குழியில போட்டுருங்கடான்னு. முதல் 2-3 தடவை செஞ்சாங்களாம். அடுத்து தேவதூதர்களுக்கு இதாயிருச்சான். ஆண்டவரே, இவன் காணத்தனமா இப்படி அடிக்கிறாரு, இந்த பந்தை கொண்டு போய் கரெக்டா போட சொல்றீங்களேன்னு. இவன் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? நான் அடிச்சதெல்லாம் உள்ளுக்குள்ள போச்சுன்னு ஒருத்தட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் சர்ச்சுக்கு போகாம விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்ன மாதிரி. இது ஒரு பகுடி நான் சொல்றேன். அந்த மாதிரி அடிச்சது எங்கேயோ போயிருக்கலாம், ஆனா தேவன் அதை வெற்றியாக மாற்றி கொடுத்தார். நம்ம குறி பார்த்து அடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆண்டவருக்காய் நிற்கும் போது ஆண்டவர் யுத்தங்களை செய்வார். சும்மா இருங்கள்னு பைபிளா தான் சொல்லுது. ஏன்? நீ ஆண்டவருக்காய், ஆண்டவருடைய நாமத்திற்காய். தாவீது அதான் சொன்னான், நீ என்னுடைய ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிற. நமக்கு என்னைக்கு அப்படி ஒரு வேகம் வந்திருக்கு, ஆண்டவரே உங்களுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று சொல்லக்கூடியதா? நம்ம ஆண்டவர் மேல அவ்வளவு பற்றுதலும் ஆண்டவர் மேல ஒரு வைராக்கியம் நமக்கு எப்ப இருந்தது? யோசிச்சு பாருங்க. முதலாவதாக மொத்த தேசமும் நிக்குது, ராணுவம் நிக்குது, ராஜா நிக்கிறான், ஒருத்தரும் முன்னாடி போகல. ஆனா இவன் சொல்றான், நான் போறேன். நான் ஒரு சம்பவம் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன். சவுத் கொரியால இருந்து ஒரு 52 பேர் ஆப்கானிஸ்தானுக்கு சுவிசேஷம் சொல்ல போனாங்க. போன இடத்துல அங்க உள்ள தீவிரவாதிகள் அவங்கள பிடிச்சு உள்ள வச்சுட்டாங்க. உள்ள வச்சப்ப அவங்க சவுத் கொரியா கவர்மெண்ட்ல $1 பில்லியன் என்னமோ டிமாண்ட் ரான்சம் கேட்டாங்க. இவ்வளவு கொடுக்கலன்னா நாங்கள் ஒருத்தரையா கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி. இப்போ சவுத் கொரியா கவர்மெண்ட்ல இருந்து ஒன்றும் தகவல் வரல. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, முதலாவது ஒருத்தரை கொல்லணும். அப்போ போய் நின்று அவங்கள கூப்பிட்டாங்க. சாரி, 24 பேர் 52 நாள் உள்ள இருந்தாங்க. கரெக்ட், 24 பேர். அப்போ அவங்க சொன்னாங்க, இதுல யாரு தலைவன், அவனை தான் நாங்கள் கொல்ல போறோம், முதல்ல நீ எந்திரி அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தர் எந்திரிச்சு சொன்னார், நான் தான் தலைவன், நான் தான் உங்களை கொண்டு வந்தேன், மீதி பேரை விட்டு என்னையை கொல்லு அப்படின்னு. அப்போ உடனே இன்னொருத்தர் எந்திரிச்சாராம், அவர் தலைவராக இருக்கலாம், ஆனா அந்த மொத்த குரூப்பையும் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்தது நான் தான், அதனால நீ என்னையை கொல்லுன்னு. அப்போ இன்னொருத்தர் எந்திரிச்சாராம், அவங்க 2 பேரும் சொல்றது சரியா இருக்கலாம், ஆனா நான் தான் உண்மையான பாஸ்டர்,
அழைப்பு பெற்றவன், அதனால நீ என்னையே கொல்லுன்னு. இன்னொருத்தர் எந்திரிச்சாராம். அவர் பாஸ்டர், அவர் குரூப் ஆர்கனைஸ் பண்ணவர், இவர் கூட்டு வந்தவர். ஆனா ஆர்டைன் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன் நான் தான், அதனால என்னையே தான் நீ கொல்லணும். இப்போ கொல்ல வந்தவனு குழப்பம் வந்துருச்சான். நான் ஒன்றும் சாப்பாடு போட கூப்பிடல, கொல்றதுக்கு தான் கூப்பிடுறேன், நான் கொல்ல போறேன், நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் சொன்னானா, இல்லை என்னையே கொல்லுன்னு. நம்மள இன்னைக்கு வந்து ஒருத்தன் துப்பாக்கி வச்சுட்டு கூப்பிட்டா யார் எந்திரிச்சு முதல்ல என்னைய கொல்லுன்னு சொல்லுவோம்? இந்த பாசு தான் சும்மா சும்மா என்னத்தையா பேசிட்டே இருப்பாரு, இவரை முதல்ல போட்டு தள்ளு, இல்லைன்னா ஒரு வார நம்மளை போட்டு எதையாவது சொல்லி நம்மளை கொலரி இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, சும்மா நிம்மதியாகவும் இருக்க முடியல, அதனால இவரை போட்டு தள்ளு, பிரச்சனை முடிஞ்சு போயிரும் சொல்லுவோமா? இல்லை பக்கத்தில் இருக்கவங்களை இவங்களை அனுப்பிச்சா நம்ம பிரச்சனை முடிஞ்சிரும்னு நினைப்போமா? யோசிச்சு பாருங்க. ஆனா கடைசியில் யாருமே கொல்லப்படலை. 52 நாள் இருந்தாங்க. 52 நாள் இருந்ததுக்கு அப்புறம் அவர்கள் வந்து ரொம்ப அதிசயமா அற்புதமா ஆண்டவர் அவர் எல்லாருக்கும் விடுதலை கொடுத்தாரு. ஆனா அவங்க பிரிஞ்சு போறோம்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா, ஒரே ஒரு பைபிள் இருந்திருக்கு, அதுல இருந்து எல்லாம் ஆளுக்கு 2 பக்கம் இல்லை 3 பேப்பர் கிழிச்சு தனித்தனியாக வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம பைபிள் வாசிக்கிறதுக்கு வேணுமேன்னு சொல்லிட்டு. ஆனா எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருந்திருக்காங்க. ஆனா அப்படி ஒரு தேவ பிரசன்னத்துல இருந்தாங்களாம். அவங்க எல்லாம் மீட்கப்பட்டு சவுத் கொரியா திரும்ப போய் எல்லாம் அவங்கவுங்க சபைகளில் போய் எல்லாம் சொல்லி ஒரே பெரிய ஆரவாரம் ஆர்ப்பரிப்பு, அவங்க எல்லா இடத்துலையும் போய் சாட்சி சொல்லி ஆண்டவர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்களாம். 1 வருஷம் கழித்து ரீயூனியன் வச்சாங்களாம், எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் சேரக்கூடியதா. 24 பேர் சேர்ந்த உடனே எல்லாம் கூடினோடனே ஓன்னு ஒரே அழுகையா. என்ன, நம்ம அங்கே தீவிரவாதிகள் கையில் இருக்கும்போது எப்படி தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தோம், எப்படி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வழிநடத்தல இருந்தோம், எப்படி ஒவ்வொரு நேரமும் தேவனுடைய சத்தம் கேட்டோம். ஆனால் இன்றைக்கு வந்தோம், மனைவி பிள்ளை குடும்பம் ஊழியம் அது இதுன்னு போயிட்டு தேவ பிரசன்னத்தை விட்டுட்டோமே, மறுபடியும் ஆப்கானிஸ்தான் போவோம்னு சொல்லி எல்லாரும் அழுதாங்களாம். யோசிச்சு பாருங்க. நமக்கு என்னைக்கு அப்படி தேவனுடைய நாமத்திற்காய் தேவனுடைய பிரசன்னத்துக்காக நான் இருக்கணும், தேவனுக்கா வாழணும், தேவனுடைய சத்தத்தை கேட்கணும், அவரோட இருக்கணும், அவருடைய நாமத்திற்காக நிற்கணும், அவர் என்னை பார்த்து சொல்லணும், இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு என்னுடைய நான் செய்கிறது நான் சொல்றது விரும்புறது எல்லாம் இவன் செய்வான்னு சொல்லக்கூடியதா தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுவாரா? அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நமக்குள்ள வராதா? என் அருமை தேவ ஜனமே, நன்றாக சிந்தித்து பாருங்க. ஏன் தாவீதை இவ்வளவு ஒரு வித்தியாசமா ஆண்டவர் பார்க்கிறாரு? தாவீது பண்ணாத தவறு கிடையாது, தாவீது பண்ணாத பாவமே கிடையாது. நீங்க எல்லாம் நல்லா போய் எடுத்து வாசிச்சு பாருங்க. 1 சாமுவேல் புஸ்தகம், 2 சாமுவேல் புஸ்தகம், 1 நாளாகமம் புஸ்தகம், தாவீதினுடைய வாழ்க்கையை குறித்து மற்றவர்கள் சொல்லுவது. சங்கீதத்துல ஏறக்குறை 80 சங்கீதங்கள் தாவீது எழுதுனதுன்னு உறுதி பண்ணப்பட்டிருக்கு. இன்னொரு 20 சங்கீதம் கொஞ்சம் டிஸ்பியூட் பண்றாங்க, வேற ஆளா இருக்கலாம் அது இதுன்னு சொல்லி. ஏறக்குறை 80 சங்கீதம் உறுதியாக தாவீதினால எழுதப்பட்டது. அது பூரா அவனுக்குள்ள நடந்த போராட்டங்கள். அவனுக்கு வெளியே நடந்ததை தான் நம்ம வாசிக்கிறோம். ஆனா அவனுக்குள்ள நடந்த நீங்க சங்கீதங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2ஐ வந்து ஒன்று சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா புரியும். சங்கீதம் 27 4வது வசனம் வாசிங்கன்னா ஒரு நிமிஷம் இதை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆண்டவர்கிட்ட அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் ஒன்னை மட்டும்தான் நாடுவேன், ஒன்னை மட்டும்தான். வாசிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், கர்த்தரிடத்துல நான் ஒன்னத்தான் கேட்டேன். நல்லா கவனிங்க. அரசனா பண்ணாரு. தாவீது மூலமா பெரிய வெற்றி நடந்தது. தாவீது ராஜாவா ஆனதுக்கு அப்புறம் அவன் முதல்ல வந்து ஏடோமைட் என்று சொல்லக்கூடிய ஏதோமியர்களை ஜெயிச்சான். அதுக்கப்புறம் மோவாபியர்களை ஜெயிச்சான். அதுக்கப்புறம் வந்து அம்மோனியர்களை ஜெயிச்சான். அதுக்கப்புறம் சிரியாவை ஜெயித்து ஒரு பெரிய ராஜ்யபாரமாக மாற்றக்கூடிய ஒரு பெரிய வல்லமையில காரியங்கள் செஞ்சான். பெரிய வெற்றி அடைஞ்சான். தாவீதை போல ஒரு நல்ல ஒரு அரசன் இல்ல. அப்படி இருந்தாலும் அவன் கேட்ட ஒரே ஒரு காரியம் என்ன? ஆண்டவரே நான் ஒன்றை மட்டுமே கேட்டேன், அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவன் உள்ள நாள் எல்லாம், அது நல்ல நாளா இருக்கட்டும் கெட்ட நாளா இருக்கட்டும்,
நல்ல ஓகோன் இருக்க நாளா இருக்கட்டும், இல்ல மனசு குந்துன நாளா இருக்கட்டும், இல்ல போராட்டமான நாளா இருக்கட்டும், இல்ல நிந்தையுள்ள நாளா இருக்கட்டும், இல்ல சந்தோஷமான நாளா இருக்கட்டும், இல்ல வெற்றியுள்ள நாளா இருக்கட்டும், இல்ல களிப்புள்ள நாளா இருக்கட்டும், எந்த நாளா இருந்தாலும் நான் தேவனுடைய ஆலயத்தில், அவருடைய பிரகாரத்தில், அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற ஒன்றை மட்டும்தான் நான் கேட்டேன். அதைத்தான் நான் நாடுவேன், வேற எதுவுமே கிடையாது. நான் யாரு எப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நான் எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் வேணும், எனக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் மட்டும்தான் வேணும். பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், எவ்வளவு பெரிய போராட்டம், எவ்வளவு பெரிய காரியங்கள்ல போனா, ஆனா ஒன்ன மட்டும்தான் நான். ஏன்னா அது ஆண்டவருடைய நாமத்திற்காக, அவருடைய பிரசன்னத்திற்காக, அவருடைய நாமத்திற்காக நிற்கும் போது உங்களுக்கு என்ன தோணும்? எதா இருந்தாலும் சரி, எனக்கு ஆண்டவர் ஒருத்தர் மாத்திரம் போதும், அவருடைய பிரசன்னம் ஒண்ணு மாத்திரம் போதும் சொல்லி வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து விடுவோம். தேவனுக்காக நின்றான். இரண்டாவது பாருங்க, 1 சாமுவேல் 30வது அதிகாரம். இந்த சம்பவம் எப்ப நடக்க போகுதுன்னா, அடுத்த இந்த சம்பவம் முடிந்த அடுத்த ஒரு 2 மாசத்துல தாவீது ராஜாவாக போகிறான். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு நீ ராஜாவாக போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் சவுலால துரத்தப்பட்டு காட்டுல மேட்டுல எதிரிகளாகிய பெலிஸ்தர்கள் மத்தியில இங்கெங்கெல்லாம் போய் வாழ்க்கைக்காக ஓடி ஒளிஞ்சு எல்லாம் முடிஞ்சு வந்து உட்கார்ந்து இருக்கிற ஒரு சம்பவம். அடுத்து அவன் வெற்றியாக போறான். அதுக்கு முன்னாடி 12 வருஷமா ஓடி முடிச்சு கலைச்சு போயிருக்கிற இடத்துல நடக்கூடிய 30வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. தாவீதும் அவன் மனுஷர் 3ஆம் நாளிலே சிக்லாகு சேருகிறதற்குள்ளே அமலேக்கிய தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும், பட்டணம் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது, தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரர்களும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றார்கள். அப்பொழுது தாவீது அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். என்ன சக்தி இல்லாத வரைக்கும் உட்கார்ந்து அழுதாச்சு. நல்லா கவனிங்க, அடுத்த வசனம் வாசிங்க, அப்ப புரியும். தாவீதின் 2 மனைவிகளாகிய, எல்லாரோட மனைவி மாத்திரம் இல்ல, தாவீதினுடைய 2 மனைவியும், எஸ்ரேல் ஊராளான அகினோவாமும் கர்மேல் ஊராளான நாவாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இப்ப எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டுட்டான். சரி, சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். என்ன, இப்போ தாவீதை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. 600 பேர், நல்லா போய் வாசிச்சு பாருங்க. 600 பேரும் என்ன சொல்றான்? மனைவி போயிட்டாங்க, பிள்ளைய போச்சு, சொத்து போச்சு, நம்ம இருந்த சிக்லாக் பட்டணம், இந்த பட்டணத்தை அமலேக்கியர்கள் வந்து அடிச்சு எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். தாவீதினுடைய 2 மனைவிகளையும் பிள்ளைகளையும் கூட்டிட்டு போயிட்டான். எல்லாமே போயிருச்சு, ஒன்றுமே இல்லைன்னு உடனே உட்காந்து எல்லாரும் கூடி சேர்ந்து அழுதாச்சு. அழுது முடிச்ச உடனே எல்லாருடைய கவனமும் என்ன தெரியுது? இதுக்கு காரணம் தாவீது. இப்ப என்ன செய்யணும்? தாவீதை கல்லறிய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இந்த 600 பேர் யார் தெரியுமா? 22வது அதிகாரத்துக்கு வாங்க, ஒரே ஒரு நிமிஷம், அதுல ஒரு வசனம் வாசிங்க. 22வது அதிகாரம் 1வது 2வது வசனம் வாசிங்க. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், நல்ல கவனிங்க, இவன் கூட வந்து சேர்ந்த ஒரு 400 பேர் யாருன்னு பாருங்க. அவங்க குவாலிஃபிகேஷன் பாருங்க. அவங்க எல்லாம் என்ன, அவங்களுடைய தகுதி என்ன? முதலாவது ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள். இரண்டாவது யாரு? கடன்பட்டவர்கள். முறுமுறுக்கிறவர்கள் யாவரும். முறுமுறுக்கிறவன், இது பூரா சோசியல் அவுட்காஸ்ட் சொல்லக்கூடியது. கடன்பட்டு கொடுக்க முடியாம வழி இல்லாம ஊரை விட்டு ஓடி போய் ஒளிஞ்சு நிக்கிறவன் ஒடுக்கப்பட்டவன். அப்புறம் யாரு?
நம்மள மாதிரி ஆள். எப்ப பாரு எதையாவது சொல்லி முறுமுறுக்கிற ஆளுங்க. நம்ம யூகேல இருக்கோம்ல, நம்மள மாதிரி முறுமுறுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நம்ம எல்லாருமே அதுல வந்து ஒரு பெரிய குவாலிஃபிகேஷனை வாங்கியிருக்கோம். 2 பிரிட்டிஷ்காரன் சேர்ந்தானா எதை பத்தி பேசுவான்? வெதரை பத்தி பேசி புலம்புவான். அது என்னன்னா, ஆண்டவர் பண்ண உலகத்தை நம்ம என்னமோ நம்ம திறமையில நம்ம சரியா நடத்திடுற மாதிரி ஆண்டவருக்கு எதிராக முறுமுறுக்கிறது தான். யோசிச்சு பாருங்களேன். இப்படிப்பட்ட ஒரு 400 பேரு ஒண்ணுமில்லாம குகைக்குள்ள வந்து, கெபின்னா வேற ஒண்ணும் இல்ல, குகைக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான், ஊர்ல இருக்க முடியாது. இப்படி இருக்கிறவன்லாம் தாவீதுக்கு தலைவன் ஆயிரம், தாவீது தலைவன் ஆயிரம். இப்படி ஆளுங்க. இப்ப இவனுங்களுக்கு எல்லாம் மனைவி வந்துருச்சு, பிள்ளை வந்துருச்சு. நீங்க நல்லா கவனிங்க. ஏன்னா வந்து சேர்ந்த இந்த 400 பேரும், தாவீதுட்ட வந்து சேர்ந்த 400 பேர் யாருன்னா, ஒடுக்கப்பட்டவன், கடன்பட்டவன், முறுமுறுக்கிறவன், ஊருக்குள்ள வாழ முடியாதவன், தகுதி இல்லாதவன்லாம் வந்து தாவீது கிட்ட வந்து சேர்ந்ததும் தாவீது அவர்களுக்கு தலைவனாகி அவங்கள வழி நடத்துறான். இப்ப இவனுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, இவனுங்களுக்கு பிள்ளை பிறந்துருச்சு, இவனுங்களுக்கு சிக்லாக் பட்டணத்துல கொஞ்சம் சொத்தும் சேர்ந்துருச்சு, எல்லாம் இருந்துருச்சு. தாவீதும் இவனுங்களுக்கு வெளியே போயிட்டு வந்தப்ப தாவீதுக்கும் பொண்டாட்டியும் பிள்ளையும் போயிருச்சு, இவனுங்களும் பொண்டாட்டியும் பிள்ளையும் போயிருச்சு. ஆனா இப்ப இவன் என்ன பண்றான்? எங்களுக்கு பொண்டாட்டி இல்ல பிள்ளை இல்லைன்னு சொல்லி எவனை நம்பி வந்து அதெல்லாம் கிடைச்சதோ அவனையே கள்ள கொண்டு எறியணுங்கிறான். இப்ப யாருமே தாவீது பக்கத்துல இல்ல. நல்லா கவனிங்க. ஆண்டவர் அபிஷேகம் பண்ணாரு. ஆண்டவர் சொன்னார், நீ ராஜா ஆக போறன்னு சொல்லி கோலியாத்துக்கு முன்னாடி போய் நின்னா, ஆண்டவரோட நாமத்தை தூசிக்கிறேன்னு நின்னா, ஆண்டவர் பெரிய வெற்றியை கொடுத்தாரு. அந்த நாள்ல இருந்து தொடக்கம் என்ன? அவன் எங்கெல்லாம் போனா வெற்றி அடைஞ்சான். ஆனா அதுக்கப்புறம் சவுல் என்ன பண்றான்? ஒரு 3000 போர்ச்சேவர்களை வைத்து கொண்டு அவனை கொல்றதுக்காகவே 12 வருஷம் பண்றான். ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டான், அரசாள்றதெல்லாம் விட்டுட்டான். என்ன பண்றான்? தாவீதை கொல்லணும்னு வந்துகிட்டே இருக்கிறான். 12 வருஷமா தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். இப்போ கூட இருக்கிறவன் அவனை கல்லறிஞ்சு கொல்லணுங்கிறான். யோசிச்சு பாருங்க. நீங்க சங்கீதம் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியணும், தாவீதினுடைய இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு காரியம். 116வது சங்கீதத்துல 1வது வசனம் வாசிங்க. நிறைய சங்கீதம் நான் நிறைய இதுக்கு 60 இருந்து சொல்ல முடியும். இந்த வசனம் வாசிங்க. சங்கீதம் 116ல 1வது வசனம் வாசிங்க. கர்த்தர் என் சத்தத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். எப்பவும் ஒரு காரியம் விடவே இல்லை. ஆண்டவர்கிட்ட எப்பயும் பேசிட்டே இருந்தான். தாவீது பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல வாழுகிற நம்மை போல வாழ்ந்த ஒரு ஆளு. பழைய ஏற்பாட்டுல அதே வசனம் 2-3 இடத்துல இருக்கும். சங்கீதத்துல சங்கீதம் 28:6 அதே வசனம் தான் இருக்கும். வேற ஒன்றும் மாறுதலே இருக்காது. என்ன? அவர் என் சத்தத்தை கேட்டார். அவர் என் சத்தத்தை கேட்டதுனால, என் ஜெபத்தை கேட்டதுனால நான் அவர் மேல நான் இன்னும் அன்பு கூறுவேன். நான் அவரை மட்டும்தான் நாடுவேன், அவர் கூட தான் இருப்பேன், வேற எதுவுமே தேவையில்லை எனக்கு. மானானது நீரோடையை வாஞ்சித்தது கதறுவது போல என் ஆத்துமா நோக்கி பார்க்குது. எப்பவும் அவரை தான் தேடுறேன், அவரை தான் பார்க்கிறேன். இப்போ எல்லாம் நொறுக்கப்பட்டு என்னன்னு வரும்போது தாவீது உட்காந்து புலம்பல. டே, நீங்க எல்லாம் அன்னக்காவடியா ஒண்ணுமில்லாம இருந்தப்போ உங்களை பார்த்தண்டா, அது சொல்லல. நீங்க இப்படி ஆனீங்க, அதை சொல்லல. நான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லல. என்னை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணாருங்கிறத சொல்ல, அழைக்கப்பட்டவன் சொல்லல. என்ன சொல்றான்? அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஏன்னா கர்த்தருக்கென்று வாழுகிற மக்களுக்கு எப்பவுமே சோதனை வரத்தான் செய்யும். நீ ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுது, ஆண்டவருக்காய் நான் வாழுவேன், அவருக்கு இருதயத்திற்கு ஏற்றவனா இருப்பேன்னு சொல்லும்போது உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பா வரும். ஆனா அந்த பிரச்சனை வரும்போது நீங்க எங்க பார்க்கணும்னா, மக்களை பார்க்க கூடாது, தேவனை பார்க்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். தேவனில் பலம் கொள்ள வேண்டுமே ஒழிய மக்கள் இல்ல, வேற எந்த ஒரு காரியத்திலையும் இல்லை. நீ சொல்லுங்க, யாருக்கு பிரச்சனை இல்லை? எந்த ஊழியக்காரருக்கு பிரச்சனை இல்லை? எந்த சபையில பிரச்சனை இல்லை? இல்ல எந்த குடும்பத்துல பிரச்சனை இல்லை? நீங்க ஆனா எங்க பார்க்கிறீங்கிறதா அதை மாற்றும். நீங்க தேவனை பார்க்கிறீர்களா, மற்றவர்களை பார்க்கிறீர்களா? இல்ல தேவனுக்காக வாழுகிறீர்களா, மற்றவர்களுக்காக வாழுகிறீர்களா? பாப்புலர் ஒப்பீனியன் மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
எருசலேம் வரும்போது, வெற்றி பவனி வரும்போது எல்லாரும் தங்களுடைய துணிகளை விரித்து குருத்தோலை வச்சுக்கிட்டு ஓசன்னா, வருகிறவருக்கு ஓசன்னா ஓசன்னான்னு கூடின ஒரே கூட்டம் அடுத்த நாளே என்ன பண்ணுச்சு? சிலுவையில் அறை, சிலுவையில் அறைன்னு சத்தம் போட்டுச்சு. இன்னைக்கு உங்களை நல்லவன் சொல்றவன் நாளை கல்லெடுத்து எறிய யோசிக்கவே மாட்டான். தயவு செய்து தவறா புரிஞ்சு கொள்ளாதீங்க. அது யாராக இருந்தாலும் சரி. இன்றைக்கு உங்கள்கிட்ட என்கிட்ட சொல்றவங்களே நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். பாஸ்டர் அப்படி ஆண்டவர் உங்க மூலம் என்கிட்ட பேசுறேன்னு சொல்றவங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, என்ன பேசுறீங்க, அந்த இது தப்பாக்கு, அது கொஞ்சம் பிள்ளை பாஸ்டர், அது நீங்க அப்படி இல்லை பாஸ்டர், இது இப்படி பாஸ்டர் சொல்லுவாங்க. இல்லைன்னா அவர் ஒன்றும் சரியில்லைப்பா, முன்னாடியெல்லாம் இருந்தார், இப்போ கொஞ்சம் சொஸ்தாயிட்டாரு, இல்லை அவர் இதாயிட்டாரு அதாயிட்டாரு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்க தான் செய்யும். ஆனால் பாப்புலாரிட்டி கான்டெஸ்ட்டுக்காக இருக்கீங்க, இல்லை நீங்கள் என்ன சினிமா நடிகனா, இல்லை அரசியல்வாதியா, மக்கள் எல்லாம் உங்களை போட்டுறணும்னு. ஆனால் ஒரு ஆளுக்கு முன்னாடி நீ உண்மையாக இருக்கணும், ஒரு ஆளுக்கு முன்னாடி உத்தமமாக இருக்கணும். ஒரு ஆள் உங்களை பார்த்து சொல்லணும், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். அவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தால் மீது எல்லாமே சரியாக வரும். கல்லறிய துணிஞ்சாங்க. அப்போ என்ன சொன்னான்? அவன் தன்னை ஆண்டவரோடு பலப்படுத்தி கொண்டான். நான் பார்க்கறது ஒரே ஆள், அது ஆண்டவர் ஒருத்தர் தான், வேற யாரும் கிடையாது. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்குறோம். அதே மாதிரி தான், நான் எல்லாத்தையும் குப்பை என்றும் நஷ்டம் என்றும் எண்ணுகிறேன். எது வேணும்? எனக்கு கிறிஸ்து ஒருத்தர் தான் வேணும். இங்கே தாவீது என்ன செய்கிறான்? எல்லாம் கல்லறிஞ்சான், எல்லாம் எது பண்ணாலும் சரி, நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நான் என்ன பண்ண போகிறேன்? ஆண்டவரை தான் தேட போகிறேன். ஆண்டவரை தேடுறான். அப்போது பிரதான ஆசாரியனை கூப்பிட்றான், நீ கேளு என்னன்னு. ஆண்டவர்கிட்ட கேட்குறான், நான் அவனை போய் துரத்தலாமா, அவனில் இது பண்ண முடியுமா? நீ போ, நீ அவனை மேற்கொள்ளுவ, நீ எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்ளுவன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போவும் அதில் 200 பேர் வரமாட்டேங்கிறான். நல்லா நீ 200 பேர் வரமாட்டேங்கிறான். ஆனால் அவன் மீதி பேரை கூட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் கூட வந்தவன் சொல்கிறான், வராதவனுக்கு கொடுக்கூடாதுங்கிறான். தாவீது சொல்கிறான், கிடையாது, எல்லாருக்கும் நீ சமமாக பிரித்து கொடு. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, கல்லறிஞ்சான்ல, அவனை தப்பாக பார்க்கல. கல்லறியணும்னு நினச்சானுங்கல்ல, அவனை தப்பாக பார்க்கல. அவனை பற்றியே கவலைப்படலை. அவன் கல் போடட்டும் இல்லை மாலை போடட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு தேவை ஆண்டவர் ஒருத்தர். நான் அவர்கிட்ட சரியாக இருக்கணும், நான் அவருக்குள்ளே பலம் கொள்ளணும், நான் அவருக்காக வாழணும்னு சொல்லி வாழக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். முதல்ல ஆண்டவரோட நாம தூசிக்கப்படுதுன்னு பார்த்தா, எல்லாரும் விட்டு போனதுக்கப்புறம் தனியாளாக இருக்கும்போதும் கல்லை விட்டு எரியணும் கொல்லணும்னு சொல்லும்போது கூட அவன் ஆண்டவரை தான் தாழ்ந்தான். மூன்றாவதாக சவுலுக்கும் தாவீதுக்கும் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீ நல்லா பைபிள் வாசிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு பிரச்சனையுமே கிடையாது. 4 பாட்டு பாடின சிஸ்டர்னால வந்த பிரச்சனை. 4 சிஸ்டர்ஸ் பாட்டு பாடிட்டு போயிட்டாங்க. இவங்க பாட்டு பாடி இவங்க குடும்பத்தில் கும்மி அடிச்சுட்டு போயிட்டாங்க. வேற ஒன்றுமே செய்யலை. தாவீது போய், நீ 18வது அதிகாரம் வசனம் ஒரு வசனம் வாசிச்சிருங்க சிஸ்டர். 18வது அதிகாரம் 7வது வசனம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000 தாவீது கொன்றது 10000 என்று முறைமுறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதல் கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு முடிஞ்சதுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஒரு வெற்றி பவனி வருது. தாவீது போய் ஒரு வெற்றி பண்ணிட்டு வர்றான். வரும்போது பாட்டு பாடுறாங்க 4 பேர். கும்மி அடிச்சு, அந்த காலத்துல கையில கை தட்டி கும்மி அடிச்சு பாட்டு பாடுறாங்க. 4 சகோதரிகள். என்ன சொல்றாங்க? சவுல் கொன்றது 1000, சவுலுக்கு சந்தோஷம். ஆனால் தாவீது கொண்டதோ 11000. முடிஞ்சு போச்சு. இவனுக்கு 2 பேருக்குள்ள பிரச்சனையே இல்லை. ஆனா இப்ப சவுலுக்கு என்ன வந்துருச்சு? இன்னோட முடிஞ்சுதுரா. இவனுக்கு இப்பவே ஏன் முன்னாடியே பாட்டா பாடுறாங்க, வைக்கிறண்டா உனக்கு ஆப்புன்னு. அன்னையிலிருந்து சவுலோட வேலையே என்ன? தாவீதை கொல்லுவதுதான். தாவீதை கொல்றதுதான் அவனோட ஒரே வேலை. வேற ஒன்றும் செய்யல.
எத்தனை பேரை கூப்பிட்டு அலைகிறான்? 3000 போர் சேவகர்களை. யார்? ஒரு பெலிஸ்தனுக்கு ஒளிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்த இந்த சவுலு இப்ப 3000 போர் சேவர்களை கூப்பிட்டுட்டு ஒருத்தனை கொல்றதுக்கு அலைகிறான். நல்லா கவனிங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, ஏறக்குறைய ஒரு 10 இருந்து 11 வருஷம் இது ஒரே வேலை தான். முதல் முறையா என்ன நடக்குது? இவன் ஒரு குகைக்குள்ள ஒளிஞ்சிருக்கான். இவர் வழியில வந்த உடனே இவருக்கு டாய்லெட் போகணும்னு சொல்லிட்டு அந்த குகைக்குள்ள வந்துடுறார். குகைக்குள்ள வந்தவரை அவரோட வஸ்திரத்தை வெட்டுறான். அப்போ கூட ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தான் வெட்டுறான். ஆனா அப்போ இன்னும் கூட இருக்க என்ன சொல்றான்? போட்டு தள்ளிடு, இன்னையில இருந்து ராஜ்யம் உனக்கு தான். அவன் அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லி விட்டுறான். இப்ப 2வது முறை இன்னொன்னு வருது. என்ன? இவனை கொல்றதுக்கு 3000 பேரை கொண்டு இவர்கள் ஓய்வு எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. சவுல் தாவீது எங்க இருக்கிறான்னு கேள்விப்பட்டு இங்க ஓய்வு எடுத்து கொண்டு இருக்காங்க. ஓய்வு எடுக்க வந்தவங்க நல்லா தூங்குறாங்க, காவல் காக்கிறவர்களும் தூங்குறாங்க. அவரை பாதுகாக்கிற அப்னேரும் நல்லா தூங்கிட்டான். இப்ப சவுலும் தாவீதும் அவன் கூட உள்ளவரும் அங்க போய் அவனோட கேம்ப்ல போய் அவனை இவனோட சவுலோட இடத்துக்கு போறாங்க. அப்ப பாருங்க 26வது அதிகாரத்துல 5வது வசனம் வாசிங்க. பின்பு தாவீது எழுந்து சவுல் பாளையம் இறங்கின இடத்திற்கு போய் சவுலும் நேரின் குமாரனாகி அப்னேர் என்னும் அவன் படைத்தலைவனும் படுத்துக் கொண்டிருக்கிற இடத்தை பார்த்தான். சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். ஜனங்கள் அவனை சுற்றிலும் பாளையம் இறங்கி இருந்தார்கள். தாவீது ஏத்தியனாகிய அமலேக்கியையும் செரியாவின் குமாரனும் யோவாவின் சகோதரனுமாகிய அபிசாவையும் பார்த்து, என்னோடே கூட சவுலிடத்திற்கு பாளையத்தில் இறங்கி வருகிறவன் யார் என்றதற்கு அபிசாய், நான் உம்மோடே கூட வருகிறேன், நான் உன்னோட கூட வருகிறேன் அபிசாய் சொல்லிட்டான். இப்ப 8வது வசனம். அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், உன்னுடைய எதிரிய உன் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல், நீ ஒண்ணு குத்த வேணா ராசா, நான் குத்துறேன். நல்லா கவனிங்க, ஏற்கனவே ஒரு தடவை சவுல கொல்லாம தப்பிச்சு விட்டுட்டான், போயிட்டாரு. ஆனாலும் மறுபடியும் திரும்ப வந்துட்டாரு. 3000 பேரை கூட்டு ஒரு பெரிய கேம்ப் போட்டு படுத்திருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் தேவை, முடியல, இவங்களால தேடி கண்டுபிடிக்க முடியல, இவங்களுக்கு ரொம்ப களைப்பாய் போச்சு. அதனால படுத்திருக்காங்க. காவலாளி முதற்கொண்டு எல்லாரும் நல்லா தூங்கிட்டான். இப்போ இவனும் அபிஷாயும், யோவாபனுடைய சகோதரன் அபிஷாயும் தாவீதும் அங்க போயாச்சு. இங்க சவுல் படுத்து கிடக்காரு. பக்கத்துல இருக்கிறவன் தீர்க்க தரிசனம் சொல்றான். என்ன சொல்றான்? தாவீது, இன்னைக்கு உன் சத்துருவை தேவன் உன் கையில ஒப்பு கொடுத்துட்டார். அந்த ரத்தப்பழி உன் பேர்ல வேணாம், நீ கவலைப்படாத, நான் ஈட்டியை வச்சு குத்துறேன். எப்படி? நான் ஈட்டியை வச்சு நான் கொண்டுறேன், நீயும் செய்ய வேணாம். ஒரு நிமிஷம் நல்லா சிந்திச்சு பாருங்களேன். அன்னைக்கு அபிஷாய் சரின்னு தாவீது சொல்லியிருந்தா ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டார். கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டாரு, நான் உனக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா தாவீது ஆண்டவரையும் அவர் அபிஷேகத்தையும் அவர் வைத்த முறையையும் மதிக்க கற்றுக்கொண்டவன். என்னைய அவன் கொல்லத்தான் வர்றான், என்னைய கொல்றதுக்கு தான் 3000 பேரை கூட்டு வந்திருக்கான். அவன் ரொம்ப களைப்படைந்து தான் தூங்கிக்கிட்டு இருக்கான். ஆனாலும் ஆண்டவர் சொன்னதை அவர் தான் நிறைவேற்றணும், நான் நிறைவேற்ற தேவையில்லை. சொல்லும் போதுதான் 11வது வசனத்துல சொல்றான், என்ன? அவர் அபிஷேகம் பண்ணினவனை நான் எப்படி தொடுவேன்? அவர் பார்க்கட்டும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. சில நேரங்கள்ல நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம we will try to prove we are right. நான் சரி என்பதை நம்ம சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஆயத்தப்படுவோம், ரொம்ப பிரத்யேகப்படுவோம். எனக்கு அப்படி ஒரு நோய் இருந்துச்சு, அதுல இருந்து நான் விடுதலை பெற்றுட்டேன். முன்னாடி நான் ரொம்ப கஷ்டப்படுவேன், ரொம்ப பிரயாசப்படுவேன். இல்லை நான் அப்படி பேசவே இல்லை, நான் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லி போய் நிறைய பேர்கிட்ட போய் சமாதானம் சொல்ல போவேன், இது சொல்ல போவேன்.
இப்போதான் அதை விட்டுட்டேன் நான். ஏன்னா யோசேப்போட வாழ்க்கையை படித்து அதுலேருந்து யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவர்கிட்ட சரியாக இருக்கிறேன். நான் யார் ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறதோட சரி, ஆண்டவரே நான் சரியாக இருக்கிறேன்னா இல்லையா. ஏன்னா நான் நல்லவன் சொல்லி எத்தனை வருது, அதுவும் நல்லாவும் இல்லை. நீ எத்தனை பேர்கிட்ட போய் சொல்லுவீங்க நீ நல்லவன்னு? சொம்பத்துக்கு உள்ள போயிட்டான்னு தான் சொல்லுவான். என்னத்துக்கு போய் நம்ம என்னத்துக்கு போய் சொல்லணும்? யோசிச்சு பாருங்க. தாவீது ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, அவர் எனக்கு கொடுப்பாரு, அதனால நான் அவனை தொடமாட்டேன். இப்போ இங்கிருந்து கூப்பிடுறான், அப்னேரே நீ ராஜாவை காக்க வேண்டியவன், நீ தூங்கிட்டியடா பாரு, ஈட்டியும் அதுவும் அங்கே இல்லை பாரு, தண்ணி சொம்பும் இல்லை பாரு அப்படின்னு சொல்லும்போது நீ யாருன்னு கேட்கும்போது உள்ள படுத்திருக்கிற சவுலுக்கு இது சத்தம் கேட்குது. இது தாவீதனுடைய சத்தம்னு கேட்டு, தாவீதே மகனே, 17வது வசனம் வாசிங்க. அப்பொழுது சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து என் குமாரனாகிய தாவீதே, இது உன் உத்தமம் அல்லவா என்றான், சத்தம் அல்லவா என்றான். அதற்கு தாவீது ராஜாவாகிய என் ஆண்டவனே, என்ன ராஜாவாகிய என் ஆண்டவனே, அடே அயோக்கிய பைய சவுலேன்னு கூப்பிடல. யோசிச்சு பாருங்களேன், நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? என்னைய போட வர்றியா நீ? ஒரு செகண்ட்ல நான் போட்டிருப்பேன் தெரியுமா? நான் யார் தெரியுமா? என் ராஜாவாகிய ஆண்டவனே. என்ன ஒரு மரியாதை பாருங்க. நான் சிந்திச்சு பார்க்கிறேன். தயவு செய்து நன்றாக யோசிச்சு பாருங்க. ஒரு 11 வருஷமா ஏறக்குறைய ஒரு 3000 பேரை வச்சுட்டு உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சம்பவம். நீங்க இப்போ வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. 23வது அதிகாரத்தில் ஹீலான்னு ஒரு பட்டணம் இருக்கு. ஹீலாங்கிற ஒரு பட்டணத்தை எதிரிகள் வந்து அடிக்க வர்றான். சவுல் அவங்கள பாதுகாக்க வேண்டிய சவுல் அவங்கள பாதுகாக்கல. பெலிஸ்தர் கையில் எதிரிகள்ல இருந்து தாவீதும் அவனுடைய ஆளுங்களும் அந்த பட்டணத்தை பாதுகாத்து அவங்கள மீட்டு கொடுத்துட்றான். அப்போ இந்த சம்பவம் சவுலுக்கு தெரிஞ்சிருது. கீலா பட்டணத்தை எதிரிகள் அடிக்க வந்தாங்க, தாவீது அதை காப்பாத்திட்டான் அப்படின்னு. அப்போ உடனே அவர் என்ன பார்க்கிறாரு, தாவீது கீலால இருக்கான், உடனே கீலா பட்டணத்துக்கு போய் தாவீதை பிடிக்கணும். இந்த நியூஸ் வந்து யாருக்கு வருது? தாவீதுக்கு வருது. தாவீதுட்ட சொல்றான். அப்ப தாவீது உடனே ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான், ஆண்டவரே சவுலுங்க வருவாரா? கண்டிப்பா வருவார். இந்த மக்கள் என்னை காட்டி கொடுப்பாங்களா? கண்டிப்பா காட்டி கொடுப்பாங்க. எப்படி? நான் இந்த மக்களை காப்பாத்திருக்கேன், எதிரிட்ட இருந்து இந்த பட்டணத்தை காப்பாத்திருக்கேன், என்னைய பிடிக்க சவுல் வரப்போறான்னு கேள்விப்படுறேன். ஆண்டவரே சவுல் வருவாரா? கண்டிப்பா வருவாரு. இந்த மக்கள் என்னைய காட்டி கொடுத்துருவாங்களா? கண்டிப்பா காட்டி கொடுத்துருவாங்க, நீ தப்பிச்சு போ. யோசிச்சு பாருங்க. காப்பாற்றப்பட்டவன் காட்டி கொடுக்க போறான், கூட வந்து சேர்ந்த அயோக்கியம் கல்லறிய போறான், அப்பவும் ஆண்டவர்கிட்ட தான் போறான். இப்போ தன்னை கொல்ல வந்தவனை எடுத்து எல்லாமே சொல்லி அப்பவும் சொல்றான். என்ன சொல்றான்? என் ராஜாவாகிய ஆண்டவனே. 2 சாமுவேல் புஸ்தகத்துல 9வது அதிகாரத்துல மெபிபோசேத் என்பவரை குறித்திருக்கிறது. இது ஏன் ரொம்ப முக்கியம்னா, ஒரு ராஜா பாரம்பரியத்தில் சவுலுடைய இதுல ஒரு அரசாங்கத்துல இன்னொரு ராஜா எடுத்தான்னா, முந்தின ராஜாவினுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் எல்லாரையும் கொண்டு போட்டுருவாங்க, ஒருத்தரையும் உயிரோட விட மாட்டாங்க. ஆனா தாவீது என்ன பண்றான், யோனத்தானினுடைய மகனாகிய மெபிபோசேத்தை அவனுக்கு அவங்க தாத்தாவுடைய சொத்தெல்லாம் அவன் கையில கொடுத்து, நீ சாகிற வரைக்கும் என்னுடைய மேசையில் உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்குறான். மெபிபோசேத் சொல்றான், செத்த நாய் ஆகிய நான் என்ன இப்படி ஒரு கௌரவம் கொடுக்குறீங்க? எத்தனையோ பேருடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனா தாவீது இருக்கிறான். ஆனா தன்னுடைய பாவம் வரும்போது அதை மறைக்கவே இல்லை. அதை ராகத்தலைவனுக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுத்து பாட சொல்றான். நம்மள எத்தனை பேர் செய்வோம்? நீங்க ஒரு பாவம் பண்ணிட்டீங்க, உடனே ஒரு பாட்டு எழுதி கலிட்ட கொடுத்து டியூன் போட்டு நம்ம சபையில பாடுங்கன்னு சொல்லுவீங்களா? என்ன நல்ல டியூனா போடுங்க பிரதர், எல்லாருக்கும் தெரியணும் நான் தான்னு. யோசிச்சு பாருங்க. 51வது சங்கீதம் பத்சேபாலோட பாவம் பண்ணதுக்கு அப்புறம் நாத்தான்வேல் வந்து சொல்றான், நீ தான் அந்த பாவின்னு சொன்ன மாத்திரத்துல
ஓகே, ஆண்டவரே உமக்கு எதிராக பாவம் பண்ணேன்னு சொல்லி கீழே விழுந்து சாஷ்டாங்கம் விழுந்து ஆண்டவர்கிட்ட பாவ அறிக்கை பண்ணிட்டு ஒரு பாட்டை எழுதி ராகத்தலைவன்கிட்ட கொடுத்து இதை பாடுங்கிறான். ஆனால் மற்றவர்கள் பாவத்தை ஒன்றும் தெரியாமல் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் ஒரு 500 வருஷம் ஓட்டிருங்க ஏறக்குறைய. எசக்காயான்னு ஒரு ராஜா வர்றார். இது எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன். எசேக்கியா ராஜா வரும்போது சாக கிடக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுக்குறாரு. சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்கிறாரு? என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம் உனக்கு நான் கொடுக்குறேன். 4 ராஜா தான் அவன் சொல்லிக்கிற மாதிரி. பழைய ஏற்பாட்டில் உள்ள ராஜாக்களே ஒரு 4 ராஜா தான். ஜோசாயா ஒருத்தர், எசேக்கியா ஒருத்தர், ஆசா ஒருத்தர், 4 பேர் தான். மீதி எல்லாம் சொல்றதுக்கே இல்லை. பூரா முடிச்ச விக்கி முள்ள மாதிரி அப்படி மோசமான ஆளுங்க தான் எல்லா ராஜாவும். ஆனால் 4 பேர் தான் சொல்லிக்கிற மாதிரி. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் மன்னிக்கும் போது சொல்வார், என் தாசனாகிய தாவீது நிமித்தம், என் தாசனாகிய தாவீது நிமித்தம், என் தாசனாகிய தாவீது நிமித்தம். கடைசியாக இயேசு கிறிஸ்து வரும்போது சொல்றாரு, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. என் அருமை தேவ ஜனமே, இன்றைக்கு 3 காரியங்கள் தான் தாவீதனுடைய வாழ்க்கையிலிருந்து பார்த்தோம். ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்பட்டா நான் எந்திரிச்சு நிற்பேன். என்னுடைய வயசு முக்கியம் இல்லை, என்னுடைய தகுதி முக்கியம் இல்லை, எனக்கு என்ன தெரியும் முக்கியம் இல்லை. எனக்கு ஒன்று தான் தெரியும், என் ஆண்டவருக்காய் நான் வாழுவேன். எதை இழந்தாலும் சரி, என் கூட இருக்கவங்க போனாலும் சரி, யார் போனாலும் சரி, நான் என்னதுக்காக செய்வேன்? ஆண்டவரை மட்டும்தான் நாடுவேன். ஒன்று மட்டும்தான் கேட்டேன், ஒன்று மட்டும்தான் நாடுவேன். எப்பொழுதும் அவருடைய ஆலய பிரகாரங்களில் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறது தான் நாடுவேன்னு சொல்லி கடைசியாக என்னை கொல்ல வந்தாலும் சரி, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி அவர் ஒரு இது வச்சுருந்தா அதுக்கு நான் மரியாதை கொடுப்பேன். வேறு எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். காரணம் எனக்கு தெரியும் என்னுடைய ஆண்டவர் நல்ல ஆண்டவர் என்று. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் இந்த வசனம் வாசிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை 13வது அதிகாரம் 22வது வசனம். தாவீதை குறித்து ஆண்டவர் ஞாபகமாக எழுதக்கூடிய வார்த்தை பாருங்க. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று. நல்லா கவனிங்க. என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று நான் கண்டேன், எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான் என்று. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட் ஒரே வரியில சொல்றார். யோவான் 6வது அதிகாரம் 38வது வசனத்தை சொல்றார், I have come down from heaven to the will of the one who sent me. என்னை பரலோகத்தில் இருந்த அனுப்பினவருடைய சித்தத்தை செய்யவே நான் இறங்கி வந்தேன் என்று. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சாட்சியா சொல்லக்கூடியது தாவீதை குறித்து சொல்றார். அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். காரணம் என்ன? எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான். அவர் இருதயத்துக்கு ஏற்றவங்களா இருந்தீங்கன்னா அவருக்கு சித்தமானது செய்வீங்க, உங்களுக்கு சித்தமானது செய்ய மாட்டீங்க. இன்றைக்கு நம்ம தாவீதை போல வாழ்வதற்கு அவனோட வாழ்க்கையில் எவ்வளவோ ஃபெயிலியர் இருக்கலாம், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ பாடுகள் இருக்கலாம். ஆனால் அவன்கிட்ட வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த 3 காரியங்கள் மிகவும் முக்கியமான ஒன்று. ஆண்டவருக்காய் அவருடைய நாமம் தூசிக்கப்படும் போது அதற்காய் நிற்பேன். யார் என்னை விட்டு போனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு நிந்தையில் போனாலும் சரி, எவ்வளவு போராட்டங்கள் பாடுகளுக்கு மத்தியில் போனாலும் சரி, தாய் என்னை மறந்தாலும் சரி, தகப்பன் என்னை மறந்தாலும் சரி, சொந்த என்னை விட்டு போனாலும் சரி, மனைவி போனாலும் சரி, பிள்ளைகள் போனாலும் சரி, அப்சலோம் விரட்டி தன் சொந்த தகப்பனையை கொலை செய்வதற்கு வந்த அந்த அப்சலோமை கூட மன்னித்து, மகனே அப்சலோமே அப்சலோமே என்று அழுத அந்த தாவீதை போல நான் ஆண்டவரை ஒருவரை மாத்திரம் பிடித்து கொண்டு எனக்கு எதிராய் என்னை சாபமிட்ட சிமையை கூட நான் மன்னித்தது போல நான் யாரையும் எதுவும் பண்ண போறதில்ல, ஏன்னா எனக்கு ஆண்டவர் ஒருத்தர் மாத்திரமே என்று சொல்லக்கூடியதாய் கடைசியா எனக்கு எதிரி யாருமே கிடையாது. ஏன்னா நான் ஆண்டவருடைய அபிஷேகத்தை மதிக்கிறேன், அவரோட ஆர்டரை மதிக்கிறேன், அவர் செய்கிறது சரியா இருக்கு என்று சொல்லி ஆண்டவரை மட்டுமே நம்பி வாழக்கூடியதுனால தான் கடைசி ஆண்டவர் எழுதும்போது சொல்றாரு,
என் இருதயத்துக்கு ஏற்றவன் என் சித்தத்தை எல்லாம் செய்வான். ஒரு நிமிஷம் இன்னைக்கு உங்களை சேலஞ்ச் பண்ணுறேன். இன்றைக்கு 2017 வருஷத்தில் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை குறித்து ஒரு வசனம் எழுதுன்னா இப்படி எழுத முடியுமா? Can God write a statement about you like this?